இஸ்லாமியர்களின் 9வது புனித மாதமான ரமலான் மாதத்தன்று 30 நாட்கள் 5 முறை தொழுகையில் ஈடுபட்டு நோன்பிருந்து இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கும் இந்த ரமலான் நோன்பின் விசேஷ தினமான ரம்ஜான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே தமிழகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு கொண்டாட்டம் குறித்து கோவையிலிருந்து நமது செய்தியாளர் பிரசாத்தும், அதேபோல திருநெல்வேலியிலிருந்து நமது மற்றொரு செய்தியாளர் ஆல்வின் அவர்களும், திருச்சியிலிருந்து தேவா அவர்களும், பாண்டிச்சேரியிலிருந்து விவேக் அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார்கள். முதல்ல பிரசாந்த் அவர்கள்ட்ட கேட்கலாம். பிரசாந்த், சொல்லுங்க, கோவையில் ரம்ஜான் தின சிறப்பு கொண்டாட்டம் எவ்வாறு இருக்கிறது? அது குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரசாந்த். நிச்சயமாக வெங்கடேஷ், அதாவது நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை மிக விமர்சையாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சரியாக 9:30 மணிக்கு சிறப்பு தொழுகை ஆரம்பித்தது. குறிப்பாக இந்த பள்ளிவாசல் கோவையில் பிரதானமான பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்டோர் இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். குறிப்பாக ஒரு 5 நிமிடம் 9:30 மணிக்கிலிருந்து ஒரு 5 நிமிடம் அந்த சிறப்பு தொழுகை ஈடுபட்ட பிறகு ஒவ்வொருவரும் தங்கள் இனிப்புகள் வழங்கி தங்களுடைய ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். குறிப்பாக இந்த பிரதான பகுதி என்பதால் இந்த பள்ளிவாசலுக்கு அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ரமலான் பண்டிகையை கொண்டாடுவதற்காக இந்த பள்ளிவாசல் தற்போது நிறைய இஸ்லாம் பெருமக்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார். தற்போது இந்த இஸ்லாம் பண்டிகை சிறப்பு குறித்து பேசுவதற்காக நம்முடைய ஒருத்தர் இருக்கிறார். அவர் கேட்போம். சார் வணக்கம். இந்த நோன்பு திறந்து இந்த ரமலான் பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன சார்? இந்த ரம்ஜான் பொறை பார்த்து நாங்கள் 30 நாள் நோன்பு வைக்கிறோம். இந்த 30 நாள் நோன்பு வைக்கிறனால நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 வேளை தொழுகை எல்லாமே நம்மளுக்கு கட்டாயமாகுது. ரெண்டாவது அதில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இட் இஸ் டோட்டலி ரீஜெனரேஷன் சொல்லுவான். அது கம்ப்ளீட் பாடி சிஸ்டம் நம்மளுக்கு எல்லாமே கண்ட்ரோல்ட் ஆகுது. பலவிதமான வியாதிகள் பலவிதமான இதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கு மேலே ஆண்டவனோட ஒரு பெரிய செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவன் கொடுத்தது ஒரு பெரிய ஒரு இது. பசி கொடுமை பசியோட கொடுமையெல்லாம் எதுவும் இல்லாமல் அவர் மேலே ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோட ஒரு ஈமானோட வைக்கிற நோன்பு அது நம்மளுக்கு எல்லாத்துமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. சார், இந்த ரமலான் பண்டிகைக்கு வாழ்த்துக்களை எப்படி நீங்கள் பரிமாறிக்கொள்ள இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி ரம்ஜான் வாழ்த்துக்களை எல்லாத்தையும் நம்ம சந்தித்து ஒருத்தர் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் ஆஸ் யூஷுவலாக பிரியாணி சாப்பிட்டு பரிமாறுறோம். கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, நம்ம கெஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போவோம். எல்லா இதுலேயும் நம்ம இது பண்ணிக்குவோம். நாம் மட்டும் துணிகளை ஈடுபடணும்னா அண்டே மற்ற வீடுகளே எல்லாம் இருக்குதா எல்லோரும் பார்த்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சாலும் எங்களால் விருப்பப்படணும். இந்த சிறப்பு தொழுகையில் என்ன மாதிரியான தொழுகையில் இந்த வருடங்களில் எது போன்ற குறைகள் தீரணுங்கிறதுக்காக இந்த தொழுகையில் ஈடுபட்டீங்க? இல்லை, இந்த தொழுகை ஒரு சிறப்பு தொழுகை. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு தொழுகையான இருக்குது. பிகாஸ் ஈதுல் ஃபித்தர்னு சொல்லிட்டு இது ரம்ஜானோட முக்கியமான தொழுகை. இது 30 நாள் நோன்பு வச்ச ஒரு இது சந்தோஷத்துக்கு இதில் கொண்டாடுறோம் நம்ம. வெங்கடேஷ் குறிப்பிட்டது போல, அதாவது இந்த வருடம் பணம் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் நிறைய உலக அமைதி வேண்டியும் பல்வேறு இஸ்லாம் பெருமக்கள் இந்த மசூதியில் இருக்கிற இந்த பள்ளிவாசலில் சிறப்பு தொழிலில் ஈடுபட்டாங்க. வெங்கடேஷ், நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க பிரசாந்த். இதனிடையே ட்ரிப்ளிகேனிலிருந்து நம்முடைய செய்தியாளர் தேவா அளிக்கும் கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். தேவா, ரமலான் நோன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுடைய 5 முக்கியமான அடிப்படை கடமைகளில் 3வது முக்கியமான கடமை. அதாவது உண்ணாமை, நீர் அருந்தாமை, புகைப்பிடிக்காமை, அது தவிர தீய செயல்களில் ஈடுபடாமை. இது மாதிரியானது இந்த சிறப்புகளை அடக்கியது தான் அவர்களுடைய அந்த ரமலான் நோன்பு அப்படிங்கிறது. அந்த ரமலான் நோன்பு குறித்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள்? அந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவா.
வெங்கடேசன், நாம் சென்னை திருவல்லிக்கேணி மையப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வாலஜா பெரிய மசூதி வளாகத்தில் இருக்கிறோம். இங்கு காலை 9:30 மணி முதல் இந்த சிறப்பு தொழுகையானது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது காலை முதலே நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து இந்த சிறப்பு தொழுகையிலே கலந்து கொள்ள தங்கள் குழந்தைகளுடன் மிக ஆர்வமாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகையானது தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நோன்பு குறித்த தகவல்களை இங்கு இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியரிடம் நாம் கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த 30 நாட்கள் நோன்பினை முடித்துவிட்டு தற்பொழுது வந்து இந்த சிறப்பு தொழுகைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நோன்பில் முக்கிய கடமைகளாக இந்த 5 கடமைகளை சொல்கிறாங்க. அந்த 5 கடமைகள் என்னென்ன? 5 கடமைகள். முதலில் நான் அஸ்ஸலாமு அலைக்கும் 30 நாள் நாங்கள் நோன்பு இருந்து விரதம் போனாங்க. விரதத்தில் வந்து சில ஏழைங்களுக்கு உதவி செய்கிறது, சொந்தக்காரங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறது, அப்புறம் இந்த சிறப்பு தொழுகை நாங்கள் கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து பிரார்த்தனையில் ஒரு முக்கியமான அம்சம். இது இப்போது இந்த மற்ற நாட்கள் நீங்கள் தொழுகிறதுக்கும் இன்று இந்த ரம்ஜான் அன்று நீங்கள் தொழக்கூடிய தொழுகைக்குமான வித்தியாசம் என்னதாக இருக்குது? வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இந்த 30 நாள் நாங்கள் கடைப்பிடித்ததுக்கு உண்டான அடையாளமாக நாங்கள் இந்த நோன்பு தொழுகையை நாங்கள் சிறப்பிக்கிறோம். இது வந்து சிறப்பான தொழுகைன்றதுனால நாங்கள் இதை கடைப்பிடிக்கிறோம். இப்போ மற்ற பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் தகுந்த மாதிரி அந்த கொண்டாட்டங்களுடைய இது ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரம்ஜான் பண்டிகை பொறுத்தவரை இது தமிழகம் முழுவதும் மட்டும் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. இப்போது இந்த குறிப்பாக அந்த சென்னையில் இந்த பண்டிகை இந்த மாதிரி கொண்டாடப்படுது அப்படிங்கிற மாதிரி அது ஏதாவது சூழல் இருக்குதா? சூழல் ஒன்றும் இல்லை. அது எல்லாமே இந்த இஸ்லாமியர்களுக்கு உண்டான இது பண்டிகை முக்கியமான பண்டிகை. இந்த பண்டிகையில் எல்லாருக்கும் உதவி செய்கிறது தான் முக்கியமான இதுவாக இருக்குது. வெங்கடேசன் கேட்டிருப்பீர்கள். அதாவது தங்களுடைய அந்த முக்கிய 5 கடமைகளை நிறைவேற்றிவிட்டு இந்த சிறப்பு தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையின் போது தொழுகைக்கு பின்னர் வழக்கமான கொண்டாட்டங்கள் இருக்கும் என்றும் உலகம் முழுவதும் கொண்டாடினாலும் குறிப்பாக இந்த பகுதிக்கு பகுதியான ஒரு மாறுபாடு இங்கு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வெங்கடேசன், நிச்சயமாக அங்கிருந்து நீங்கள் அளித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தேவா. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அதே நேரம் திருநெல்வேலியில் இருக்கும் நமது செய்தியாளர் ஆல்வினிடம் அங்கு வந்து ரம்ஜான் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது, அங்குள்ள இஸ்லாமியர்கள் ரம்ஜான் கொண்டாட்டங்களை வந்து எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லலாம். ஆல்வின், சொல்லுங்க, திருநெல்வேலியில் ரம்ஜான் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது தற்பொழுது? வணக்கம் வெங்கடேஷ். ஈகை திருநாளான ரமலான் திருவிழா இன்று மிகவும் உற்சாகமாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி, மே மாதம் 27ஆம் தேதி முதல் இந்த நோன்பினுடைய நாட்களை மிகவும் அவர்கள் கடைபிடித்து மிகவும் கண்ணியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்து 5 முக்கியமான கடமைகளில் இது இன்று முக்கியமான ஒரு கடமையாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முக்கியமான கடமைகளில் இந்த நோன்பு இருப்பது என்பது மிகவும் பிரதானமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நோன்பு இருந்து இன்றைய தினம் அவர்கள் இந்த ரமலான் திருவிழாவை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய மக்கள் பலர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மிகவும் உற்சாகமாக தங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் அவர்கள் பகிர்ந்து இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒற்றுமையாக இணைந்து ஒரே குடும்பமாக இன்றைய தினம் இந்த ரமலான் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே தொழுகையில் ஈடுபட்ட மக்கள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் இந்த ரமலான் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நண்பர்களை ஒரே இல்லத்திற்கு வரவழைத்து தாங்கள் சமைத்த உணவுகளை அவர்களோடு பகிர்ந்து உண்டு இன்றைய தினம் அவர்கள் இந்த ரமலான் நோன்பினை நிறைவு செய்து இந்த ரம்ஜான் பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு கூட நாம் இப்போது பேசலாம். அதாவது இங்கு ஒரே குடும்பமாக, கூட்டு குடும்பமாக இணைந்து இன்றைய தினம் இந்த ரமலான் திருவிழாவை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இல்லத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து மிகவும் மகிழ்ச்சியாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல முக்கியமான நண்பர்கள் அவர்களை இந்த இல்லத்திற்கு வரவழைத்து மிகவும் உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக இந்த பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய முக்கியமான நபரோடு பேசலாம். வணக்கம். இந்த 40 நாட்களில் நீங்கள் எது போன்ற கடைபிடிப்புகளை கடைபிடிச்சு வந்தீங்க? இன்னைக்கு இந்த ரமலான் நோன்பு வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? நாங்கள் வந்து 30 நாட்களாக நோன்பு வைத்து தராவிக் தொழுது இந்த நோன்பை சிறப்பாக முடித்துள்ளோம். இதனுடைய பலனை ஆண்டவன் எங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக்கி வைப்பான்.
அதே போன்று இந்த நோன்பினுடைய நாட்களில் என்ன மாதிரியான கடைபிடித்தாங்க அவங்க, இந்த நாட்களில் எது போன்ற வழிமுறைகளை பின்பற்றினாங்க அப்படிங்கிறத பேசலாம். இப்போ இந்த 30 நாட்கள் நோன்பு வந்து இருந்திருக்கிறீங்க. இந்த 30 நாட்களில் நீங்கள் எது போன்ற வழிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றி இருக்கிறீங்க, என்ன மாதிரி கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தது? 30 நாள் நோன்பில் எப்படின்னா, இப்போ நான் இரவு வந்து நான் 3 மணிக்கு மேலே தான் சாப்பிடணும். காலையில் அதே மாதிரி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கடைப்பிடிக்கணும். அப்புறம் எந்த தப்பான ஒரு வார்த்தை எதுவும் பேசக்கூடாது. எந்த புறமோ பொய் எதுவும் சொல்லாமல் ரொம்ப அமைதியான அந்த இதை கடைப்பிடிக்கணும். அதே போன்று இப்போ இந்த உணவு நாட்கள், அதாவது இந்த உணவை வந்து குறைத்து கொண்டு ஏழைகளினுடைய பசியை அறிய வேண்டும் அப்படிங்கிறது அந்த ரமலான் நோன்பினுடைய ஒரு மிக முக்கியமான நாளாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஏழைகளுக்கு எது போன்ற உணவுப் பொருட்களை கொடுத்தோ அல்லது மற்றபடி உங்களுடைய வளர்ச்சியை வந்து எப்படி அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க ஏழைகளோடு? ஏழைகளுக்கு வந்து நாங்கள் சகர் பிடிப்பதற்காக உணவும் அளிக்கிறோம். நோன்பு திறக்கும் பொழுதும் உணவும் அளிக்கின்றோம். நாங்கள் என்ன உணவு தயாரித்து நாங்கள் உண்கின்றோமோ அதே உணவை அவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்தளித்து இந்த ரமலான் புண்ணிய மாதத்தில் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து எங்களது புண்ணியத்தை நாங்களும் தேடிக்கொள்கிறோம். அதே போன்று இந்த பகுதியில் எப்படி ஆண்கள் இந்த ரமலான் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று பெண்களாகி இருக்கக்கூடிய சிறுமிகளும் இந்த திருநாளை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுமி மிகவும் அழகாக இன்றைய தினம் இந்த ரமலான் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரோடு பேசலாம். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது, என்ன மாதிரியான உணவுகள்லாம் உங்கள் வீட்டில் இன்னைக்கு செஞ்சு தந்துருக்குறாங்க? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல் இந்த 40 நாட்களில் நீங்கள் என்ன மாதிரி வழிமுறைகளை வந்து பின்பற்றினீங்க? நான் 30 நோன்பு வச்சுட்டேன். எல்லா நோன்பு வச்சு நல்லா எல்லா வேலையும் தொழுதுட்டு உண்மையான கடைகள்லாம் கடைபிடிச்சிட்டேன். அதே போன்று இந்த பகுதியில் இன்னும் பல நபர்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். நீங்கள் இந்த 30 நாட்களில் இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை எந்த மாதிரி ஒரு பெண்மணியாக நீங்கள் கடைபிடிச்சிங்க? ஒரு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகளை பெண்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருந்தது? நல்ல மாதிரி எல்லா விதமான 30 நாளும் நல்ல மாதிரி நோன்பு இருந்து திராவியா தொழுது எல்லாம் முஸ்லீம் இதுபடி நல்லா சக்கையாக எல்லாம் நல்ல மாதிரி நிறைவேற்றணும். இன்றைக்கி ரம்ஜான் இதை முழுமையாக நிறைவேற்றணும். இதை மாதிரி எல்லாரும் வருஷம் ரம்ஜான் கொண்டாடக்கூடிய பாக்கெட் நல்லா அதுவாக செய்யணும். எல்லா மக்களுக்கும் நல்லா நீண்ட ஆயுசை கொடுத்து செல்வ செழிப்பை கொடுத்து இது மாதிரி சக்காத்து சதக்கா கொடுத்து எங்கள் முஸ்லீம் இதோட நல்ல மாதிரி இருக்க ஆண்டவன் துவா செய்யணும். இப்போ வந்து இந்த ரமலான் திருநாளில் உணவு அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது இஸ்லாமியர்களுக்கு. நீங்கள் இன்றைக்கி உங்கள் உறவினர்களுக்கு என்ன மாதிரி உணவை சமைச்சிருக்கிறீங்க, என்ன மாதிரி உணவுகள்லாம் செஞ்சு தயார் பண்ணி வச்சுருக்கிறீங்க? காலையில் பாச்சோறு செஞ்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். மத்தியானத்துக்கு பிரியாணி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சமைச்சிக்கிட்டு இருக்கோம். பிரியாணி தான் முஸ்லீம் வீட்டில் ஸ்பெஷலான சாப்பாடு. இப்போ உள்ள சமைச்சிட்டு இருக்கீங்களா? அதை பார்க்கலாமா? நம்ம எந்த பகுதியில்? அங்கே எங்கள் அண்ணன் வீட்டில் சாப்பாடு எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக, அதாவது எந்த அளவிற்கு இந்த ரமலான் திருநாளில் தங்களால் இயன்ற அளவிற்கு மகிழ்ச்சியை உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நண்பர்களை ஒரே இல்லத்திற்கு வரவழைத்து கூட்டு குடும்பமாக இன்று இந்த ரமலான் திருநாளை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ரமலான் திருநாளை கொண்டாடுவதற்கென்றே வெளிநாடுகளில் இருந்தாலும் அன்றைய தினம் தங்களுடைய சொந்த இல்லத்திற்கு வந்து அவர்கள் இந்த நாளை கொண்டாடுவார்கள். அப்படி இணைந்திருக்கக்கூடிய ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர் இணைந்திருக்க, அவரோடு பேசலாம். நீங்க இந்த ரமலான் திருநாளை கொண்டாடுறதுக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. இன்றைய தினம் உங்களுடைய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது? உங்களுடைய உறவினர்களோடு எப்படி நீங்க இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலி மெம்பரை பார்க்கறது ப்ளஸ் எல்லா நண்பர்கள், மாற்று மத சகோதரர்கள் வந்து அதிகமான நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் நாங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பியாக பழகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதே போன்று இந்த இடத்தில் இன்றைய தினம் ஒரு மனதாக ஒரே இடத்தில் கூடி இன்றைய தினம் இந்த ரமலான் திருநாளை கொண்டாடி வருவதாகவும் மிகவும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் தாங்கள் கொண்டாடி வருவதாகவும் ஏழைகளுடைய பசியை அறிந்து இன்றைய தினம் இந்த ரமலானை கொண்டாடி அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கியும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதாகவும் இவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வெங்கடேஷ். நிச்சயமாக ஆல்வின், திருநெல்வேலியில் ரம்ஜான் சிறப்பு கொண்டாட்டம் குறித்து போதிய தகவல்களை கொடுத்தீங்க. அதே போல் அங்கிருக்கும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் ரம்ஜான் பண்டிகையை எவ்வாறு கொண்டாடுகிறார்கள், அவர்கள் கடைபிடித்த நோன்பு, இது மாதிரியான பல்வேறு தகவல்களை கொடுத்தீர்கள். இதனிடையே மதுரையிலிருந்து ரமலான் பண்டிகையை தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் பிற மத நண்பர்களும் ரமலான் கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் வீட்டில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இயக்குனர் அமீர், வழக்கறிஞர் காந்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். இது குறித்து நமது மதுரை செய்தியாளர் சிந்தனை பெருமாளிடம் கேட்கலாம். சிந்தனை பெருமாள், சொல்லுங்க, மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் எந்த மாதிரியான ரம்ஜான் கொண்டாட்டத்திற்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது?
வெங்கடேஷ், இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு திருவிழா என்று சொல்லலாம் ரமலானை. இந்த ரமலானில் இந்த விரதம் இருக்கும் அந்த காலகட்டத்திலே அதாவது பசி என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன என்றெல்லாம் உணர்த்துவதற்காகவும் அது இல்லாதவாறு பிறருக்கு உதவுவதற்காகவுமே இந்த ஒரு நோன்பு என்று கூறப்படுகிறது. அப்படி ஒரு அருமையான இந்த நோன்பில் மிக மகிழ்ச்சியான அந்த நாளில் மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவருடைய வீட்டில் இந்த கொண்டாட்டங்களோடு நம்ம அவரோடு இணைந்திருக்கிறோம். அவரிடம் பேசுவோம். சார், இப்போது உங்களுடைய நோன்பு காலத்தில் என்ன மாதிரியான நீங்கள் ஒரு 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 சில வாக்குறுதிகள் அல்லது எந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்திருப்பீங்க இந்த ஆண்டில்? இந்த ரமலானில் 4 பேருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்கள். இந்த 30 நாள் நோன்பு அடுத்த வர்ற ஒரு 11 மாதத்துக்கான ஒரு எதிர்ப்பாடு அது. இந்த 30 நாளில் நாங்கள் எந்த மாதிரி இருந்தோமோ அதே மாதிரி அடுத்த 11 மாதங்களில் நாங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கிறோம். நாங்கள் அந்த 30 நாளில் எவ்வளவோ அடுத்தவங்களை பற்றி புறம் கூறாமல் இறைவன் சொன்ன தொழுகை, ஜக்காத்து, ஏழைகளுக்கு நாங்கள் உதவுறது எல்லாமே பண்ணி வந்திருக்கோம். அதனுடைய முடிவான நாள் தான் இந்த ஈகை பிறநாள் ஆகிய இந்த ஈது பிறநாள். இந்த நாளில் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் நல்லபடியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களோடும் சேர்ந்து நாங்கள் கொண்டாடுறோம். எங்களுடைய வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நாங்கள் உணவு பரிமாற்றம் பண்ணியும் சந்தோஷமாக நாங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வழக்கறிஞர் காந்தி நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இப்போ அருமையான ஒரு ரமலான் நாளில் நீங்கள் அஜ்மல் கான் சாருடைய விருந்துக்காக வந்திருக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய மூத்த வழக்கறிஞர் குரு, என்னுடைய தொழில் கற்றுக் கொடுத்த ஆசான் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களுடைய இந்த ரமலான் விழாவில் பங்கெடுப்பதில் சந்தோஷம் அடைகிறோம். இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு கிடையாது. நீண்ட காலமாக தமிழகத்தில் இருக்கிற ஒரு பண்பாடு தான் இந்த பண்பாடு. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ரமலான் விழாவில் இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் பங்கெடுப்பது. அதோடைய இன்றைக்கு நாங்கள் எங்கள் வீட்டு இல்ல விழாவை போன்று தான் இதை நாங்கள் கருதுகிறோம். இது ஒரு மாற்று சமுதாயத்தினுடைய ஒரு விழாவாக கருதவில்லை. ரமலானாலும் சரி, இல்லை பக்ரீத் என்று சொல்லப்படுகிற ஈகை திருநாளானாலும் சரி, அதில் நாங்கள் பிரியாணி சாப்பிடாத நாள் என்று சொன்னால் வெகு வெகு அரிது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இரண்டரை கலந்திருக்கின்ற ஒரு சமுதாய நல்லிணக்கத்திற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கிறேன். வெங்கடேஷ், திரு காந்தி அவர்கள் கூறியதை பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இங்கே சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்ற அனைவரும் மிக ஒரு மகிழ்ச்சியான இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகருமான திரு அமீர் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொல்ல விரும்புகிற நல்ல விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்கள். நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்தியாவின் அடையாளமே மதசார்பற்ற தன்மை தான். இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒருத்தர் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குதான். கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் கூட இங்கே சகோதரர்களாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான். அதனால் இந்த ஈகை திருநாள் என்பது ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு சந்துக்குள்ளேயும் ஒரு இந்துவும் இஸ்லாமியனும் நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் இந்த ரமலான் பண்டிகை. இது பன்னெடுங்காலமாக இந்த தமிழகத்தில் இந்தியா முழுவதும் இருந்து கொண்டிருக்கக்கூடியது. இப்போ சமீப காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இவர்களுக்குள் ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டு விடுமோ என்பது ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் முறியடிக்கிற விதமாக இந்த வருட ரமலான் இந்த தேசம் முழுவதும் மிகச்சிறப்பாக இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக கொண்டாடப்படுகிறது. இதுதான், இந்த தன்மை தான் இந்தியாவுடைய அடையாளம். இது என்றென்றும் மாறாமல் இருக்கணுன்றது தான் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதை மாறாமல் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு ஊடகம் உங்ககிட்ட இருக்குது. நீங்களும் அதை மாறாமல் வைத்திருக்கணும். இதே சந்தோஷம் என்றென்றும் அவரவர்களுடைய இல்லத்தில் நிலைத்திருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. மிக அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது மதங்களாக பிரிந்திருந்தாலும் கூட நாமெல்லாம் தமிழர்கள் என்ற ஒரு அடிப்படையில் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். திரு இமாம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் கேட்போம். நீங்கள் இப்போ அமீரோட சகோதரர், நீங்கள் என்ன பகிர்ந்துக்க விரும்புகிறீங்க? அவர் சொன்னதை போல் எங்களுக்கு இத்தனை வருஷம், கடந்த 50 வருஷமாக ரமலான் கொண்டாடியிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில். ஆனால் இந்த ரமலான் எனக்கு என்னமோ அதிகமான என்னுடைய இந்து சகோதரர்கள், இந்து நண்பர்கள், என்னுடைய பாலிய சிநேகிதர்கள், பள்ளி தோழர்கள், கல்லூரி நண்பர்கள் எல்லாரும் இந்த வருஷம் எனக்கு அழைத்து ஃபோனில் கூப்பிட்டு நேரில் வாழ்த்து சொல்வதை பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கின்றது. கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த வருடத்திலே இந்த ரமலான் பண்டிகையை ஒரு உன்னதமான நாங்கள் ஏதோ எங்களுக்குரிய பண்டிகையாக இருந்த இந்த நிகழ்ச்சியை
ஒரு தமிழகத்தின் திருவிழாவாக மாற்றியது என்னுடைய அருமை இந்து நண்பர்கள் தான், என்னுடைய சகோதரர்கள். அவங்க என்ன நினச்சி எதுக்காக இப்படி அதிகமான வாழ்த்து சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் கூடுதலாகவே என்னென்றால் ஒரு இந்த நாட்டில் ஒரு சகோதரர் சொன்னப்போ அந்த நாட்டில் ஒரு பிரிவினைக்காக பிரிக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த பிரிவினையை முறியடிப்பதற்காகவோ என்னவோ அதிகமாக எனக்கு என்னுடைய பள்ளித்தோழர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி இருக்க, என்ன ரமலான் வாழ்த்துக்கள், பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கும் பொழுது உண்மையிலேயே இது பெரியார் மண். இந்த மண்ணிலே இந்த தமிழகத்திலே யாரையும் யாராலும் எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது என்பதை இந்த ரமலான் நிகழ்ச்சியிலே மிக நெகிழ்ச்சியாக்கிய என்னுடைய பாலிய சிநேகிதர்களுக்கும் என்னுடைய இந்து சகோதரர்களுக்கும் இந்த ரமலானுடைய நாளிலே இந்த சகோதரத்துவம் தலை துவங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இறைவனிடம் இருக்க கரமேந்தி பிரார்த்தனை செய்கிறேன். அதுதான் என்னோட இதாக இருக்குது. நன்றி. வெங்கடேஷ், கேட்டிருப்பீர்கள் மத நல்லிணக்கம், சகோதரத்துவம் இவை அனைத்தையும் இந்த ரமலான் இந்த நேரத்திலே அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரும் இதே போல் மகிழ்ச்சியோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். வெங்கடேஷ், நிச்சயமாக ரம்ஜான் பண்டிகை மதுரையில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, குறிப்பாக மதுரை மண்ணுக்கே உரிய முறையில் மாற்று மதத்தினரும் அழைக்கப்பட்டு ரம்ஜான் பண்டிகை மதுரையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, அது குறித்த கூடுதல் தகவல்களை சிந்தலை பெருமாள் அவர்கள் கொடுத்தார். இதே நேரம் திருநெல்வேலியில் இருக்கும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம் குறித்து மீண்டும் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆல்வின் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை கேட்கலாம். ஆல்வின், சொல்லுங்க, ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி திருநெல்வேலியில் உள்ள மசூதிகளில் எந்தெந்த மாதிரி சிறப்பு தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது, எவ்வளவு பேர் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அங்குள்ள ரம்ஜான் பண்டிகை குறித்து அங்குள்ள இஸ்லாமியர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. வெங்கடேஷ், அதாவது இந்த ரமலான் திருநாளில் காலையிலேயே இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்களுடைய உறவினர்களோடு மசூதிகளுக்கு சென்று அங்கு இன்று காலை அதிகாலை முதலே சிறப்பு தொழுகைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாநகரத்தில் மேலப்பாளையம், அதே போன்று பேட்டை, டவுன் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு இடங்களில் இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றது. அதே போன்று கடையநல்லூரில் அதிகமான இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலும் இன்று காலை முதலே இந்த சிறப்பு தொழுகைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த தருணத்தில் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட தற்போது நாம் பேசலாம். வணக்கம், நீங்க இன்னைக்கு உங்க நண்பர்களோடு எப்படி இந்த ரமலான் திருநாளை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா கொண்டாடுறோம். காலையில் தொழுகைக்கு போனோம், தொழுதோம், நண்பர்களோடு தொழுதுட்டு அடுத்து இது சகாத், அதாவது தர்மம் செய்தோம், ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சுட்டு அடுத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தோம். உங்களுக்கு இன்னைக்கு எப்படி மகிழ்ச்சியான நாளாக இருக்குது? உங்களுடைய பெற்றோரோட உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? காலையிலே எல்லா ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பள்ளிக்கு போய் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கொஞ்சம் நல்லா எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா பேரண்ட்ஸையும் பார்த்துட்டு வாழ்த்துக்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே இப்போது செட்டிலாகி உட்காந்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் சிறுவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிற அந்த சிறுவர்களோடு பேசலாம். தம்பி வணக்கம், உங்களுக்கு ரமலான் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னைக்கு எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஒரு சிறுவராக நீங்கள் இந்த 30 நாளில் எப்படி நோன்பை நீங்கள் கடைபிடிச்சிங்க? நான் 30 நோன்பு வச்சுருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ரமலான் டே செலிப்ரேட் பண்ணேன். நான் இப்போ காலையில் ஃபேமிலி எல்லா வீட்டுக்கும் போய் தொழுதுட்டு தான் வந்தோம். இப்போ உட்காந்துருக்கோம். அதான். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, அதே போன்று சிறுவர்களும் சரி, இந்த 30 நாட்களை மிகவும் மகத்துவமான நாட்களாக கடைபிடித்து தங்களுடைய நண்பர்கள் கூட, அதாவது மாற்று மதத்தினை சார்ந்த நண்பர்களோடு கூட இணைந்து இன்றைய தினம் இந்த ரமலான் திருநாளை மிகவும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடி வருகிறார்கள். காலையிலேயே அவர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டால் மட்டுமல்ல, அதே போன்று என்ன நோக்கமோ அந்த ரமலான் திருநாளினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை அவர்கள் செய்து இன்றைய தினம் இந்த மகத்துவமிக்க ரமலான் திருநாளை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். வெங்கடேஷ்.